யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் வேதாத்திரியம் இந்த பாகம் 3 புத்தகத்திற்கு ஆனந்த வாழ்வுக்கான தடைகளை நீக்குவோம் என்ற தலைப்பில் அதில் 3வது தலைப்பாக எண்ணம் ஆய்வு செய்யும் எளிய பயிற்சி, அது குறித்து இன்று ஒரு சிறிய சிந்தனை. எண்ணம் எங்கிருந்து தோன்றுகிறது, எப்படிப்பட்ட எண்ணங்கள் வாழ்வை உயர்த்தும் என்ற தலைப்பில் பல கருத்துக்களை நாம கடந்த சில நாட்கள்ல கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எண்ணம் ஆராய்தல் எப்படி செய்வது, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயலும் எண்ணமாக தோன்றி சில சொல்லாகவும் சில செயலாகவும் அடுத்த நிலைக்கு போகிறது. அப்படியானா நாம ஒரு செயலுக்கு முன்னும் எப்படி அந்த செயலை குறித்த ஆராய்ச்சிக்கு செல்வது, ஆராய்ச்சியிலேயே காலம் கடந்து விடாதா? How it could be possible, how it could be executed in our life? இந்த கேள்வி எழாம யாருக்கும் இருக்காது. ஏன்னா நம்ம இது பிராக்டிஸ் பண்றது அவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்டா ஈஸி, முடியுமான்னு கேட்டா முடியும். எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி கூறிய கருத்துக்களை அக்கு வேற ஆணி வேறா சிறுபிள்ளை பாடம் போல இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா நமக்கு பிரிச்சு விளக்கி இருக்காங்க. வேதாத்திரியம் அவங்களோட உயிர்ல கலந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு கேள்வியாக இருக்கட்டும், அந்த கேள்வி அவரிடம் கேட்கப்படும் பொழுது அதற்கு ஐயா வேதாத்திரிய கண்ணாடி அவங்க கிட்ட எப்பயுமே இருக்கும் போல இருக்கு. ரொம்ப அழகா அத வேதாத்திரிய கருத்துக்களோட அந்த தத்துவங்கள்ல பொருத்தி நமக்கு அதற்கான விடைகளை சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது அவருக்கு குருவோட கருணை அப்படின்னு தான் சொல்லணும். கமிங் டு த பாயிண்ட், இந்த பிரபஞ்சமே ஒரு கற்பக விருட்சம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கற்பக விருட்சத்து அடியில நாம நின்னுட்டு, கற்பக விருட்சம் அப்படின்னா கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு அடியில நாம என்ன நினைச்சாலும் அது நடக்கும், என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படிங்கிற அவேர்னஸ் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். ஒரு கதை எல்லாருமே கேட்டிருப்போம். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு வழிப்போக்கன் காட்டு வழி பயணத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது இடையில களைப்பு நீங்குவதற்காக, இளைப்பாறுவதற்காக ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சூழல்ல அவருக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்ச உடனே அங்க ஒரு குவளையில தண்ணி வந்துருது. யார் வச்சா, எப்படி வந்தது அப்படின்னு பெரிய ஆச்சரியம். தண்ணியை குடிச்ச உடனே எனக்கு உணவு கிடைச்சா நல்லா இருக்குமே ஒரு எண்ணம் எழுது. அந்த உணவும் அங்க கிடைக்குது. அடுத்த கேள்வி, இங்கே நான் உறங்குவதற்கு ஒரு பஞ்சனை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. அகைன் அதுவும் கிடைக்குது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, நான் கேட்கிற விஷயம் எல்லாம் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மொமெண்ட் என்ன நினைக்கிறாரு, டெஸ்ட் பண்ற ஆட்டிடியூடுக்கு வர்றாரு. இப்போ எனக்கு கைகால் பிடிச்சு விட 4 மங்கையர் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாரு. உடனே அவங்களும் வந்துடுறாங்க. அவருக்கு ஆஹா, நான் நினைக்கிறது எல்லாம் கிடைக்கிறதே. அவருக்கு தெரியல அவரு உட்கார்ந்து இருக்கிற இடம் கற்பக விருட்சத்தோட அடியில அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் அனுபவிச்சு அந்த மிதப்புல அடுத்த செகண்ட்ல அந்த மனுஷனுக்கு ஒரு பயம் வருது. இந்த காட்டுல இப்போ ஒரு புலி வந்தா நான் என்ன செய்வேன்? உடனே புலியும் அங்க வருது. புலி இப்ப என்ன அடிச்சுட்டா நான் என்ன செய்வேன்? நான் செத்து போவனே அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த மொமெண்ட் அந்த எண்ணமும் நிறைவேறுகிறது. இப்படித்தான் மெய்யன்பர்களே, எப்பொழுதும் எண்ணம் நாம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அப்ப நாம எப்படி அதை தெளிவாக எண்ணுவது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். சரி, எண்ணம்
எங்க இருந்து வருது, எப்படி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி முதல்ல. இந்த கேள்விக்கு மகரிஷி கொடுக்கிற பதில் 6 வகையில நமக்கு எண்ணம் வந்து தோன்றுகிறது. தேவை, பழக்கத்தினால வருகிற பதிவுகள்னால, அடுத்து சூழ்நிலையினால, 4வதாக பிறர் மன தூண்டுதல், அதன் பின்னால கருவமைப்பினால வரக்கூடிய எண்ணங்கள், கடைசியாக சொல்வது தெய்வீகத்தினால். இந்த 6 முறைகள்ல வழிகள்ல நமக்கு எண்ணம் தோன்றுகிறது. ஓகே, இந்த 6 வழிகள்ல தேவையை முன்னிட்டும் தெய்வீகமாகவும் எழும் எண்ணங்கள் எப்பொழுதுமே யாருக்குமே தீங்கிழைக்காது. இந்த இரண்டும் தேவையின் அடிப்படையில் பசி தாகத்திற்காக உணவும் நீரும், தட்பவெட்பத்திலிருந்து பாதுகாப்பதற்காக உடையும் உறையுளும், அவ்வளவே. இந்த மாதிரி அடிப்படையான நம்முடைய தேவைகள் 3 என்பதை வைத்து வருகிற எண்ணங்கள் சரியான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் அப்படின்னு கூட சொல்லிடும். தெய்வீகமாக வருகிற எண்ணங்கள் ஒரு நல்ல காரியம் செய்யணும், 4 பேருக்கு உதவணும், ஒரு ஸ்கூல் கட்டணும், ஒரு கோவில் கட்டணும், இல்ல நிறைய பேருக்கு உதவி செய்யற மாதிரியான எண்ணங்கள் வரும் பொழுது நல்ல எண்ணம், அது தெய்வீகமாக வரும். ஓகே, இதுல நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கு தெய்வீகம் ஆன்மீகம் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இதுல நிறைய பேர் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, தெய்வீகம் அப்படின்னா மதத்தின் பெயரால ஒரு மதத்தினர் மற்றவரை துன்புறுத்துவது அல்ல தெய்வீகம். மகரிஷி ரொம்ப அழகா செக் வச்சிருக்காங்க. நம்ம யாரையும் துன்புறுத்த கூடாது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூத்திரம் கொடுத்திருக்காங்க. அத கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். அந்த ஃபார்முலாவை நம்ம பின்னாடி பார்க்கலாம், இந்த 6ஐயும் பார்த்துட்டு. ஓகே, பழக்கப்பதிவு. பழக்கப்பதிவு, சூழல், பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, இந்த 4 அடிப்படையில வருகிற, இந்த 4இன் அடிப்படையில் வருகிற எண்ணங்கள் தீய எண்ணங்களாகவே இருக்கின்றன. பழக்கப்பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம பல நாட்களா செய்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் எப்படி செய்யறோம், அவங்க செஞ்சாங்க நாமளும் செஞ்சோம், அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நாமளும் பண்ணிட்டு இருக்கோம், அதோட விளைவை நாம யோசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தாக்கா யோசிக்கிறதே கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டா நாம ஒரு விஷயத்த பார்ப்போம். ஜாதி சான்றிதழ், பிறப்பு இறப்பு சான்றிதழ், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சில சர்டிஃபிகேட்ஸ், மேரேஜ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி வாங்குற இடங்கள்ல நாம் அந்த அலுவலருக்கு அன்பளிப்பு அப்படிங்கிற பேர்ல அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறப்போ we have to give something, right? ஆக்சுவலா அதுக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் கட்டிடுவோம், ஆனா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும் போதுட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது இல்லீகல் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப கேஷுவலா நடந்துட்டு இருக்கு. இது கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இப்ப இந்த இடத்துல இது பழக்கத்தினாலையும் வந்திருக்குதா, சூழ்நிலையால வருதா, இல்ல பிறமான தூண்டுதலான்னு பார்த்தா இந்த 3ஓட அடிப்படையிலுமே இந்த விஷயம் நடக்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்படி கொடுத்துதான் வாங்கியிருக்காங்க, நாமளும் இப்படிதான் கொடுத்துதான் வாங்கணும். ஓகே, இதுதான் இங்க பழக்கம், முடிஞ்சு போச்சு, ரைட். அடுத்து அவன் காசு வாங்கி 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 அவர் வந்து நல்லா வளர்ந்துட்டார், எப்படி வீடு கட்டி இருக்கிறார், எப்படி இருக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லி இங்கிட்டு ஒரு இடி கிடைக்குது அந்த அலுவலருக்கு. வேற வழி இல்லை, அவரும் வந்து வாங்க ஆரம்பிச்சிடுறாரு. அவரோட மேலதிகாரி, நீ வாங்கலைன்னா எப்படி நடக்கும், நான் எனக்கு இது வந்தே தீரணும், என் டேபிளுக்கு இது மாறணும்னா, நான் சைன் வைக்கணும்னா எனக்கு இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு எழுதப்படாத விதிகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பல சூழல்கள், தூண்டுதல்கள் எல்லாமே வந்துட்டு தவறாதான் இருக்கு. ஆனா இத நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அப்படின்னா யோசிச்சதே கிடையாது. எங்களோட கல்யாணத்திற்கு அப்புறம் எங்க குழந்தையே பிறந்து
ரேஷன் கார்டுல பேரெல்லாம் சேர்த்தாச்சு, குழந்தை பேரையே சேர்த்தாச்சு. ஆஹ் அலுவல் நிமித்தமா ஃபாரின் போக வேண்டிய சூழல்ல ஃபேமிலியாவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுவதாக சொன்னாங்க. அப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னு சொன்னதுனால எடுக்கிறதுக்கு நாங்க போனோம். அப்ளிகேஷன் வாங்கினோம். ஹார்ட்லி வி பெய்ட் ₹125 ஐ ஹோப். அந்த ₹125 கொடுத்து வாங்கிட்டோம். அது ஃபில் பண்ணி தரோம், நீங்க இவ்வளவு கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நாங்களே ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபில் பண்ணி, அதுல ஒரு கேள்வி, யார் திருமணத்தை நடத்தியது? ஐயர் அப்படின்னு சொல்லி நாங்க கீழே பதில் எழுதி. எங்க அப்ளிகேஷன் உள்ள போறப்ப அவர் எங்களை இப்படி நிமிந்து பார்த்தாரு. என்ன இப்படி போட்டிருக்கீங்க? ஆமா, ஐயர் தான் வந்து நடத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம். இப்படி இப்படி போடக்கூடாது, உங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போனோம். நிறைய அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லாமே பண்ணிட்டோம். கடைசியில அந்த சர்டிபிகேட் கையில வர்றப்போ, இந்த பிரிண்ட் எடுக்கிற அம்மாவுக்கு நீங்க வந்து ரூபா கொடுத்தாதான், பணம் கொடுத்தாதான் அவங்க வந்து தருவாங்க, இங்க அப்படித்தான் ரூல் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு பாருங்க, ரூல், எழுதப்படாத ரூல். அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து கரப்டடா தான் இருக்கு. அதே மாதிரி போதைக்கு அடிமையாகுது. டிவி பொழுதுபோக்காக இருந்த விஷயம், பொழுதுபோக்குக்காக சிறிது நேரம் பார்க்கலாம் அப்படின்ற இருந்த விஷயம் இன்னைக்கு மொத்த பொழுதுமே போச்சு. பிள்ளைங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நான் இன்னைக்கு டிவியே பார்க்கல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய இழப்பு மாதிரி சொல்றாங்க. பழக்கப்பதிவு. போதை வஸ்துக்கு அடிமையாகிறது, குடி போதைக்கு போகிறது, அந்த மாதிரி இடங்கள்ல மகரிஷி சொல்லியிருக்காங்க, ஒரு கெட்ட பழக்கத்தை மாத்தணும் அப்படின்னா அந்த தீய பழக்கத்திற்கு மாற்றாக ஒரு நல்ல பழக்கத்தை அங்க கொடுக்கணும். 6 மணிக்கு அவர் வந்து குடிக்கு அடிமையாகாம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க், ஏதோ ஒரு ஜூஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து பழக்கிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அதுல இருந்த நாட்டம் மாறி இதுக்கு வருவாங்க. அப்போ அந்த பழக்க பதிவோட வீரியம் குறைந்து விளக்க பதிவோட வீரியம் கூடும் பொழுது அந்த தீய எண்ணம், தீய பழக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி நம்ம சுத்தி சுத்தி நடக்கிற விஷயங்களை சொல்லிட்டே போலாம். சூழ்நிலை பிறர் மன தூண்டுதல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய ஐயா சொல்லியிருக்காங்க. சமுதாயமும் ஊடகங்களும் இன்னைக்கு வந்து நம்ம நார்மலா போறத அப்படி சேலஞ்சா மாத்திட்டாங்க. ஏன்னா குதிரைக்கு சேனை கட்டின மாதிரி நம்ம இப்ப போறது இல்லை. அப்படி போனா பிரச்சனை வராது, நம்ம அப்படி போறது இல்லை. நம்ம புறப்பொருள் மயக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்க திரும்பினாலும் வந்துட்டு இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள், உணவு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடலையும் மனதையும் மயக்கி கெடுக்கிற விஷயங்கள் நமக்கு நம்ம எல்லாரையும் சுத்தி நிறையவே இருக்கு. இதுக்காக கடன்பட்டு குடும்ப சூழல் மாறி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சூழ்நிலை அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ்ல சில பார்ட்டிஸ்ல ஃபங்க்ஷன்ஸ்ல ஹார்ட் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப சகஜமா ஆக்கிட்டாங்க. அது எடுக்க மாட்டேன்னு சொல்றவன பத்தாம் பசலி, ரொம்ப அப்படி ஏளனமா கேவலமாக பார்ப்பது, பட்டம் கொடுப்பது, அந்த மாதிரி கேலி செய்வது, அப்படி எல்லாம் நிறைய நடக்குது. அப்போ அதுக்காக அந்த சூழல்ல அத எடுக்கிறதுக்கு போறவங்க நிறைய பேர் போறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு கெத்து, அடிச்சாதான், தண்ணி அடிச்சா, சிகரெட் அடிச்சாதான் அந்த குரூப்ல அவனுக்கு மரியாதை அப்படிங்கிற ஒரு சூழல்ல கல்லூரி மாணவர்களாகட்டும், இன்று பள்ளி மாணவர்களுக்கு இடையே கூட இந்த விஷயம் எல்லாம் வந்து அப்படியே புறையோடி போயிருக்கு. மருத்துவத்துறையை எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் ரொம்ப சூழ்நிலையில வீணா போய் இருக்கு.
மனசாட்சி உள்ள மருத்துவர்களை நாம ரொம்ப தேடி கண்டடைய வேண்டும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் அங்க டார்கெட், எல்லா இடத்துலயும் டார்கெட். அவங்க சர்வை பண்ணணும்னா அவங்களுக்கு டார்கெட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே உண்டாக்கியிருக்காங்க. தேவையற்ற நிலையில கூட அறுவை சிகிச்சை பண்ணுகிற மாதிரியான விஷயத்த நாம நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். ஒரு பதிவுல ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை கேட்டப்போ. டெல்லியில ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல், ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல், அங்க ஒரு 7 வயது குழந்தை டெங்குக்காக அட்மிட் ஆயிருக்கா. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜ்ல போயிருக்கா. அந்த குழந்தைக்கு ஹார்ட்லி ஃபியூ டேஸ் அட்டன் பண்ணிட்டு செத்து போன குழந்தைக்கு they have charged 16 lakhs, 16 லட்சம். 16 லட்சம் ரூபாய். அந்த குழந்தை செத்து போயிருச்சு அந்த குழந்தை. ஆனா அவங்க அவ்வளோ பில் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைக்கு குத்தின ஊசி மட்டும் 660. அந்த குழந்தைக்காக பயன்படுத்தப்பட்ட கிளவுசஸ் வந்துட்டு 2700 கிளவுசஸ். நம்புற மாதிரி இதுல ஏதாவது இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்துட்டு மக்கள், இந்த சமுதாயம் வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. இது டெல்லியில தான் நடக்குதா அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவோட எல்லா இடங்கள்லயுமே, ஏன் தமிழ்நாட்டுல கேஜி தஞ்சாவூர் அங்கேயும் இந்த விஷயம் நடந்திருக்கு. ரமணா படத்துல வருகிற ஒரு சம்பவமே அங்கு நடந்திருக்கு. இப்படி ஏன் எல்லாரும் இப்படி மாறிட்டே போறாங்க? அப்ப எண்ணத்தை நாம வந்து சரியா வச்சுக்கல, நம்ம எதுவுமே யோசிக்கல, விளைவை பத்தின சிந்தனை யாருக்குமே இல்லை. இந்த மொமெண்ட் எனக்கு சரியானா போறோம், அவ்வளவுதான். அடுத்து கருவமைப்பு அப்படிங்கிறப்போ, கருவமைப்புல வந்துட்டு ஒரு ஆணின் கருமைய பதிவு, பெண்ணின் கருமைய பதிவு ரெண்டும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகுது. அந்த குழந்தைக்கு சஞ்சித கர்மா ஃபிக்ஸட் ஆல்ரெடி. அதை வச்சுதானே அந்த குழந்தைய உருவாயிட்டு இருக்கு. அந்த குழந்தை அம்மா வயிற்றுல உருவாகி அது வெளியில வருவதற்கு 9 மாதமும் 1 வாரம் இல்லை 10 நாட்கள். இந்த 9 மாதமும் 10 நாட்களும் அந்த தாயின் மனநிலை எப்படி இருக்கிறது, அந்த குழந்தை உள்ள எப்படி வளருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரச்சனை, அழுக, வருத்தம், அவ்வளவுதான். உள்ள இருக்கிற குழந்தைக்கு என்ன கிடைக்கும்? அபிமன்யு இஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொஞ்ச நாள் முன்னாடி நன்மாரன் ஐயா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அது கேட்டப்போ இது நமக்கு முன்னாடியே இது பத்தின தெளிவு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிந்தனை வந்தது. அபிமன்யு இஃபெக்ட், அபிமன்யு பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த குழந்தை வந்து அம்மா வயிற்றுல இருக்கும் பொழுது, சுபத்ரா வயிற்றுல இருக்கும் பொழுது நிறைய விஷயங்களை கேட்டு கத்துக்குச்சு. வெளியில வந்த உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணதை நாம வந்து மகாபாரதத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆக்சுவலா அது வெறும் அந்த விஷயம் வந்து அந்த புராணத்துல இருக்கிறது மட்டும்தானா? உண்மையாகவே ஒரு குழந்தை அப்படி நம்ம வயிற்றுக்குள்ள இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குதா? அது நிறைய வெளியில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அது கவனிச்சுட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதற்கான ஒரு பதிவு தான் அந்த அபிமன்யு இஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆடியோ. அதுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, தவ நிலையில இருக்கு. சப்கான்ஷியஸ் ஸ்டேட், லியூசிட் ஸ்டேட்னு சொல்றோம். அந்த ஸ்டேஜ்ல அந்த குழந்தை இருக்கும் பொழுது சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் நமக்கு தெரியும் இல்லையா? டெல்டா வேவ், தீட்டா வேவ் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா அந்த 0 to 6 அப்படின்னு சொல்றோம். அந்த ஹெர்ட்ஸ் அதிர்வெண் வந்து அவ்வளவு குறைவான ஒரு நிலையில அந்த குழந்தையோட கவனிப்பு திறன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதாரணமா ஒரு மனிதரோட கவனிப்பு திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
வந்துட்டு 40 பிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆஃப் டேட்டா பர் செகண்ட். ஒரு ஒரு நொடியில 40 டேட்டாக்களை நாம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். நம்மளோட கெப்பாசிட்டி நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது கேள்வி, அதை விட்டுடலாம். பட் இது வந்து அவங்களோட ஆராய்ச்சி. இதுல இந்த உள்ள சப்கான்சியஸ்ல இருக்கிற குழந்தை 40 மில்லியன் பிட்ஸ் ஆஃப் டேட்டா பெர் செகண்ட், ஒரு நொடியில 2 to 4 கோடி சிக்னல்ஸ் அந்த குழந்தையால கவனிக்க முடியும், உள்வாங்க முடியும். அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியல நம்மளால. அப்ப உள்ள குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு கவனமா இருக்கணும், அந்த குழந்தைக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை புகட்டணும். வெளியில வந்த உடனே என் குழந்தை இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் தேவையே கிடையாது. உள்ள இருக்கும்போது அதுக்கு கொடுக்குற சிக்னல்ஸ் கரெக்டா கொடுத்தா அது ரொம்ப அழகா, ரொம்ப கருவிலே திருவா வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் இது. அந்த 9 மாதம் மட்டும்தான் அப்படியான்னு கேட்டீங்கன்னா, அந்த 9 மாதம் ரொம்ப ப்ரிஷியஸ். அதுக்கப்புறம் ஒரு 2 வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட அப்சர்வேஷன் எப்படி இருக்கும்னாக்கா, இதை வந்து கோல்டன் பீரியட்னு சொல்றாங்க. அந்த 1000 நாட்கள்ல இருந்து 1100 நாட்கள் அப்படிங்கிறத கோல்டன் பீரியட்னு சொல்றாங்க. சஞ்சித கர்மால அந்த குழந்தைக்கு உள்ள கிடைச்ச அவ்வளோ விஷயங்களையும் மாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அன்பர்களே இத எல்லாருக்கும் பகிருங்க. மாசமா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க. நிறைய நல்ல விஷயங்களை அவங்கள வந்து தெரிஞ்சுக்க சொல்லுங்க. ஏன்னா அந்த குழந்தைய ஒரு நல்ல சமுதாயத்திற்கான அடிப்படையா உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? இதை தாண்டி அந்த அம்மாவை சுத்தி நடக்கிற விஷயங்கள், எத்தனை மாமியார்கள் வந்து அம்மாவா நடந்துக்கணும், அதற்கான ஒரு நல்ல மாற்றம் வரணும். ஓகே, இன்னொரு ஒரு டேட்டா, கருவுற்றிருக்கிற ஒரு பெண் அந்த உள்ள இருக்கிற குழந்தையோட லாஜிக்கல் நாலேஜ இம்ப்ரூவ் பண்றதுக்காக கணிதத்தையும், இமோஷனல் பேலன்ஸுக்காக பாட்டு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தையும் கத்துக்குவாங்களாம். இது நம்ம ஊர்ல நடக்கல, இது வந்து இஸ்ரேல்ல வந்து நடைமுறையிலேயே பழக்கம் இருப்பதாக ஒரு பதிவு. இவங்க வந்து இந்த குழந்தை லாஜிக்கலாவும் இமோஷனலாவும், அதாவது ஐயா சொல்றத நாம இதுல அப்ளை பண்ணோம்னா புற வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால்தான் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களும் இன்றைய சூழலில் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் அந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை சில வருடங்கள் முன்பாக நான் படிச்சது மூலமா கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஆனா நம்ம நாட்டுல அறம் சார்ந்த கதைகளையும் கோயில்களுக்கு போக சொல்லியும் நிறைய ஆன்மீக சிந்தனைகளை வந்து அந்த கருவுற்றிருக்கிற பெண் வந்து கேட்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா நாம அதையெல்லாம் அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சிட்டு இருக்கோம். நம்ம நாட்டுல இருந்த திறன், நம்முடைய பழம்பெருமை என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வெஸ்டர்ன் பேசுற அத்தனை விஷயங்களையும் இந்தியா வந்து பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே பேசி விளையாடி அசால்ட்டா தூக்கி போட்டுருச்சு. ஆனா அது அந்த பெருமை மட்டும்தான் நம்ம கிட்ட இப்ப நிக்குது. இன்னைக்கு மனிதர்கள் வந்து அதை நம்ம பழக்கொள்வதற்கு ரெடியா இல்லை. நாம அதையெல்லாம் மறந்து பழம்பெருமை மட்டும் பேசிட்டு, நம்ம நாட்டோட கல்ச்சர், நம்ம நாட்டோட பாரம்பரியம் அவ்வளோ பெருசு. ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த லாஜிக்லையும் இமோஷன்லையும் இருக்கிற மக்கள் வந்துட்டு புறத்துல அவங்க வந்து ஜெயிச்சுட்டு நிற்கிறாங்க. நாம அகத்துல ஜெயிச்சிருந்தோம்னா புறம் தானா எல்லாமே சரியாதானே இருந்திருக்கும். அகைன் நாம இந்த இடத்துல
என்ன மாற்றங்களை கொண்டு வரணும். அப்போ கருவமைப்புனால வருகிற விஷயத்துல, சஞ்சித கர்மத்துல வர்ற விஷயங்களை நாம என்ன பண்ண முடியும்னு தெரியாது. ஆனா அந்த குழந்தை நல்ல குழந்தையா வளர்றதுக்கான மாற்றங்களை உள்ள இருக்கும் போதே கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து எண்ணத்தை ஆராயணும். நமக்கு வருகிற எண்ணம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, தானா வருது, என்ன செய்யறது, தானா வரத்தான் செய்யும், வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதை நம்ம மாத்துறது எப்படி? நம்மளோட பக்தி மார்க்கத்துல தாரணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தாரணைனா என்ன? ஓம் சாண்டி, தொடர்ந்து ஒரு மந்திரங்களை சொல்றது, போற்றி சொல்லுவது, ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது, அந்த மாதிரி துதிகள் பாடுவது, இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளோட பிராக்டிஸ்ல இருந்துட்டே இருக்கு. அதுல போக 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 மனம் ஓர்மை நிலைக்கு வரும், மன அலைச்சூழல் குறையும். அப்படி குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்ல எண்ணங்கள் அங்க வெளியில வரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பிராக்டிஸ். இந்த மனம் அமைதி நிலைக்கு இந்த மந்திர உச்சாடனத்தில் போவதே டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நாம இப்ப கோயில்கள்லையும் சர்ச்ல நடக்கிற அந்த மாஸ்ல நடக்கிற விஷயங்களை நம்ம அந்த ஆர்டரை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் புரியும். ஒரு கந்த சஷ்டி கவசமா இருக்கட்டும், இல்ல சர்ச்ல நடக்கிற பிரேயர் ஆகட்டும், முதல்ல அந்த இறைவனை பற்றிய அவரை பத்தின ஆராதனை, நீ நல்லா இருக்கிற, நீ அப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி பாராட்டி சீராட்டி அப்படியே புகழ்ந்து அந்த இறை ரூபத்தை மனக்கண் முன்னாடி கொண்டு வருகிற விதமாக அந்த சஷ்டி கவசத்துல இருக்கும். அதே மாதிரி சர்ச்லயுமே ஆராதனை தான் முதல்ல இருக்கும். முதல்ல இறைவனை பத்தின புகழ் மாலையார். அதற்கப்புறம் அந்த மனம் அப்படியே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வரும்போதுக்கு தான் அந்த இடத்துல நம்மளோட ஆப்ளிகேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே, வேண்டுதல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அங்கதான் நம்ம சொல்லுவோம், அந்த இடத்துலதான் சொல்லுவோம். அப்ப மனம் அமைதி பெற்றால் எண்ணத்தோட அதிர்வு எண் குறைந்து அலை நீளம் கூடும். அலை நீளம் கூடும்போது நாம எங்க இருந்து நினைச்சாலும் என்ன நினைச்சாலும் நடக்கும். ஆனா நினைக்கிறது கரெக்டா நினைக்கணும். தானா வருகிற தீய எண்ணங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பழக்க பதிவு, சூழல், இந்த 4 வகையில வருகிறது. தானா தானா உள்ள இருந்து எழுது இல்லையா? நானா நினைக்கிறேன், அது தானா வருது, நான் என்ன பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா? இது தீய எண்ணங்கள். நம்முடைய முயற்சியால் வருவது நல்ல எண்ணங்கள். எப்படி? நம்ம இந்த மனம் ஓர்மை நிலைக்கு கொண்டு போகிறோம் இல்லையா, தாரணை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. அப்ப அத குறித்த சிந்தனைக்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மன அலைச்சூழல் குறையுதுன்னு பார்த்தோம் இல்லையா? நல்ல எண்ணம் அப்போ நாமளா ஃபிக்ஸ் பண்றோம். இந்த தீ எண்ணத்தை வரும்போதுட்டு செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பமும், நல்ல எண்ணங்களை செய்து முடிப்பேன் அப்படின்னு ஒரு சங்கல்பமும் நாம செய்யணும். இப்படி ரெகுலரா நாம செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது ஆம ஓட்டுக்குள்ள தலையை இழுத்துக்கிறது போல இந்த தீய எண்ணம் உள்ள ஓடிடும். இந்த மனதில் தோன்றுவது கருமைய பதிவுல இருந்து தோன்றுது அப்படின்னு சொல்றோம். அப்ப சிந்தித்து உருவாகிற எண்ணம் எப்படி வருது? நாம அறிவாகிய தெய்வம் உள்ள இருக்கு இல்லையா, அதுல இருந்து வருது. ஓகே, மனம் நம்ம 3 வகையா சொல்றோம். மேல் மனம், நடுமனம், அடிமனம் இல்லையா? இந்த மேல் மனம் ஆல்வேஸ் பிளேஸ் வித் த அவுட் சைட் வேர்ல்ட். புறப்பொருளோடு எப்ப பாரு இந்த புலன் பயமாக புறப்பொருளோடு தொடர்பு கொண்டு அதுக்கு அடிமையாகவே அது செயல்பட்டுட்டு அதுதான் இந்த தீய எண்ணங்களுக்கான பேசிக்காக. ஆனா இந்த அடிமனம் அறிவு நிலையில இருந்து யோசிக்கும் பொழுது அது நல்ல எண்ணமாக விளைகிறது. 4 தீய எண்ணம் வருது, ஒரு நல்ல எண்ணம். இப்படியே நாம தொடர்ந்து செய்து வர 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 இந்த தீய எண்ணம் குறைந்து நல்ல எண்ணம் வெளிப்படுவது
அதிகரிக்கும். மகரிஷி 48 நாட்கள் நம்மள இந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு உட்படுத்தும் பொழுது, ஒரு எண்ணத்தையும் ஒரு ஃபார்முலால போடணும்னு சொன்னோம் இல்லையா? என்ன ஃபார்முலா? தி வெரி பேசிக் மகரிஷி தத்துவம். ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ தீங்கு தராத ஒரு செயலாக அது இருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம யாரையாவது ஹர்ட் பண்ண முடியுமா? யாரையாவது துன்புறுத்த முடியுமா? முடியவே முடியாது. இந்த எந்த எண்ணம் எழுந்தாலும் உடனே இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் நடந்துச்சுன்னா அடுத்த மொமெண்ட் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை, இதை நாம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுக்கு மகரிஷி அழகா பயிற்சிகள் சொல்றாங்க. பழக்க பதிவுகள் எண்ணமாக எழுச்சி பெறாம இருக்கிறதுக்கு, அது எண்ணம் எப்படி எண்ணம் நோயாக விடியும் அப்படிங்கிறது நாம காயக்கல்பத்துல நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நோய் எண்ணத்தில் தோன்றி உயிரில் வளர்ந்து உடலில் தெரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த எண்ணங்களை நாம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் எழும்போது ஃபார்முலால அப்ளை பண்ணும். இது பேசிக்கா நோய்களுக்கு போகாம திருத்திக் கொள்வதற்காக. ஒரு சின்ன பதிவு. ஒரு 40 நிமிஷம் நாம மனம் அப்செட் ஆகி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சோகமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு சோர் த்ரோட் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டடி இது. அதே மாதிரி ஒரு 4 நாள் 4 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. 4 மாதங்கள் 4 மாதம் ஒரு எண்ணம் நம்ம நம்மளை போட்டு துன்புறுத்திக்கிட்டே இருந்ததுன்னா அது அல்சர்ல போய்விடும். 4 மணி நேரம் நமக்கு ஒரு ஒரு விஷயம் நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதே திங்கிங்ல இருக்கிறோம்னாக்கா வி மே எண்ட் அப் வித் எனி ஆக்சிடென்ட்ஸ். நமக்கு ஏதாவது கை கால்கள்ல அடிபடும். இதே மாதிரி 40 வருடம் ஒரு விஷயத்த நாம உள்ள போட்டு உழட்டிக்கிட்டே இருக்கிறோம். அந்த விஷயத்த தூக்கி போடாம அதை மனசுக்குள்ள வச்சு 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 இப்படியாச்சு, இப்படி செஞ்சுட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதை நான் இப்படி பண்ணணும்னு இந்த எண்ணத்தை உள்ள 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 ரிப்பீட் பண்ணிக்கிட்டே ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 40 வருடம் ரீவைண்ட் கேன்சரா விடியும்னு சொல்லுது அந்த ஸ்டடி. இந்த கான்செப்ட் இதுதான். பட் அந்த மேபி அந்த டியூரேஷன்ல நான் தவறுதலா கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி கேட்டது, அதனால கொஞ்சம் கரெக்டா உங்களுக்கு கொடுக்க முடியல. இப்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய நிறைய எங்க பார்த்தாலும் வீட்டுக்கு ஒண்ணா இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த பேரண்ட்ஸ் எவ்வளவு சேர்த்து 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 அந்த குழந்தைங்களுக்கு கேன்சரை கொடுத்துடுறாங்க. 2 வயசு குழந்தை 2 வயசு குழந்தைன்னா அப்ப தாத்தா கிட்ட ஆரம்பிச்சு அம்மா கிட்ட பேத்தி கிட்ட பேரன் கிட்ட அந்த கேன்சர் வருது, அப்படிதானே அர்த்தம். அப்ப 3 தலைமுறையாக அந்த எண்ணத்தை அவங்க சீர்படுத்தாம இருந்ததோட விளைவு அந்த குழந்தைக்கு கேன்சர். யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு அப்ப எண்ணம் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம், ஆராயப்பட வேண்டிய விஷயமா இருக்கு இந்த இடத்துல. அந்த அவேர்னஸ் நமக்குள்ள வரணும். பழக்க பதிவுகளை இப்ப நம்ம இப்ப எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணுவது ஒன்று, பழக்க பதிவுகளை முற்றிலுமாக அழிப்பது இல்லை வெளியேற்றும் பயிற்சி இன்னொரு முறை. அது இனியும் அடுத்த லெவல்ல அதை சொல்றாங்க. 2வது கட்ட உயர்நிலை பயிற்சியா அதை சொல்றாங்க. அதாவது நம்ம சந்ததிகளுக்கு வராமல் தடுக்கணும்னா அது நம்ம உயிர்ல இருந்து அது போகிற அளவுக்கு நாம உடலையும் மனதையும் நம்முடைய உணவு நம்முடைய வாழ்வியல் முறைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கான முயற்சியை நாம எடுக்கணும். அப்பதான் இந்த மாற்றம் சந்ததிகளுக்கு போய் சேராம அடுத்த கட்டத்திற்கு போகாம அதை நாம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஓகே, 500 எண்ணத்துக்கு நான் இப்படியே தொடர்ந்து நான் வந்த எண்ணத்தை பூரா நான் திருப்பி திருப்பி
நேத்திக்கு நான் நினைச்சேன், அதை நான் இன்னைக்கும் திருப்பி நான் என்ன மாறாயத்தில் அந்த எண்ணம் வந்துச்சு. அந்த எண்ணத்தை நான் வந்து சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டேன். இப்படியே வந்து ஒரு மண்டலம் இல்ல 3 மாதங்கள் வரை கூட இதை செய்யலாம். அதுவும் எப்படி செய்ய சொல்றாங்க? உரிய நிலையில தவம் பண்ணிட்டு இத பத்தி ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க. அப்போ நமக்கு அந்த தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அப்படின்னு ஐயா நமக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளவு 500 எண்ணத்தை நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஆனா மிச்சம் இருக்கிற எண்ணம் எனக்கு திருப்பி வெளியில வருமா? அது எப்படி வராம இருக்கும்? நம்ம தான் லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல நமக்கு நிறைய இருக்குதே, அதை நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஆனா இதுக்கு ஐயா சொல்றாங்க, வரவே வராது அப்படின்னு அழுத்தமா தெளிவா கட் அண்ட் ரைட்டா சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, ஹீரோஸ் வில்லன்ஸ் எல்லாம் நம்ம படங்கள்ல பாக்குறோம் இல்லையா? ஒரு ஹீரோ கிட்ட சண்டை போட வில்லன் வந்து அடியாட்களை அனுப்புவாங்க. வந்து ஹீரோ அடிக்க அடிக்க ஒருத்தரா அடி வாங்கிட்டு போவாங்க. கடைசியில எல்லாரும் அடி நிறைய வாங்கினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற 4 பேர் திருப்பி போடானாக்கா போமாட்டேன்னு சொல்லி அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவான். ஏன்னாக்கா நம்ம போனாலும் நமக்கும் இப்படி அடி விழும் அப்படிங்கிறது அங்க நிக்கிற 4 பேர் புரிஞ்சு போயிரும். அவங்க வந்து அந்த வில்லனை தனியா விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். ஸோ அது மாதிரி நமக்குள்ள மீதம் இருக்கிற அந்த சஞ்சித கர்மால பதிஞ்சிருக்கிற இன்னும் பல தீய எண்ணங்கள் மேலே மேலே அப்படியே அதோட வீரியம் குறைந்து விடும் அப்படின்னு சொல்றோம். தொடர்ந்து நாம இப்படி என்ன ஆராய்தல் செய்யும் பொழுது நமக்கு நிறைய பட்டம் எல்லாம் கிடைக்கும். ஆனா அதை பார்த்து நாம வந்து பின்வாங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பட்டம் கிடைக்கும்? பட்டம்னு ஒண்ணு எல்லாரும் சந்தோஷமா பார்ப்போம் இல்லையா? இவன் ஒரு ஏமாளி, பிழைக்க தெரியாதவன், இளிச்சவாயன், பைத்தியம் அப்படிங்கிற பட்டம் தான் வரும். கவலைப்படக்கூடாது. யாரும் என்ன வேணா நினைச்சிட்டு போறாங்க. நம்ம கரெக்டா இருக்கோமா, நாம சரி செஞ்சுட்டே வருகிறோமா, நமக்கு மகர்ஷி சொன்னதை நாம பயன்படுத்தி முன்னேறுகிறோமா, அவ்வளவுதான் அன்பர்களே. மகான்கள் அனைவரும் அவ்வாறு அவமானங்களுக்கு உட்பட்டவர்களே. எல்லா மகான்களோட லைஃப் ஹிஸ்டரிக்குள்ளேயும் போனா அவங்க படாத துன்பங்களே இல்லை. அவங்கள வந்து கல்லால் அடிச்சவங்க தான் நிறைய இல்லையா? நாம நிறைய அதை கேள்விப்பட்டிருக்கோம். மகரிஷியும் வந்துட்டு மகரிஷியோட உறவினர்கள் கிட்ட எல்லாம் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நாம பார்க்கணும். பாரதியாரோட காலத்துல வாழ்ந்த ஒரு பெரியவர், வயதான முதியவர், அவர்கிட்ட போய் பாரதியை பத்தின நிகழ்வுகளை கேட்டு பதிவு செய்வதற்காக போயிருக்காங்க. அப்போ கேக்குறாங்க, நீங்க உங்களுக்கு பாரதியை பத்தி என்ன தெரியும்? உங்க பக்கத்து வீட்டுக்காரர் போய் கேக்குறாங்க. அப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், அந்த வயதானவர் சொன்னாராம், அவர் அவ்வளோ பிரபலம் ஆவாருன்னு தெரிஞ்சிருந்தா அவர் கூட நல்லா பழகி இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆமா, நம்மோட வாழும் காலத்துல மகான்களையும் நல்ல மனிதர்களையும் அடையாளம் காண்பது வந்து அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அப்போ மகரிஷி நமக்கு கிடைச்ச பொக்கிஷம், மகரிஷி கொடுத்த விஷயங்கள் வந்து நமக்கு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாம மட்டுமே வச்சுக்காம அத பொக்கிஷம்னே புரியாம இருக்கிறவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிற பணிய நம்ம நன்மணி ஐயா வந்து சிறப்பா செய்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல இந்த நன்றி உணர்வை நம்ம பதிவிட்டே தீரணும். அவங்களோட வாழ்நாள இதற்காகவே அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நாம முன்னேறுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில நாம நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க இதுல எவ்வளவு தூரம் சேவையா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நாம இத எப்படி பாக்குறோம்? அசால்ட்டா எடுத்துக்கிறோமா? ஜஸ்ட் அப்படி கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறோமா? இல்ல அத கொஞ்சமாவது நம்ம பிராக்டிஸ்ல கொண்டு வரோமா அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் யோசிக்கத்தான் வேணும்.
இதுல மகரிஷி வந்து இன்னொரு விஷயத்த, தனி மனித ஒழுக்கத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்னை சுத்தி யாரும் மாறலையே, எனக்கு சொல்லி கொடுத்தவங்க மாறி இருக்காங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்க என்னை சுத்தி, என் குடும்பத்துல இருக்கவங்க, என் பக்கத்துல இருக்கவங்க, என் சொந்தக்காரவங்க, என்னோட ஆசிரியர்கள், யாரும் மாறலையே, நான் எப்படி மாறுறது அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. நம்ம தொடங்கட்டுமே. நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது நமக்கு தானே தெரியும். நம்ம மற்றவங்களை இவங்க மாறலையே அப்படின்னு நம்ம அவங்கள சுட்டி ஆட்காட்டி விரல் வந்து அவங்கள சுட்டி காமிக்கும் பொழுது மற்ற 3 விரல்களும் நம்ம நோக்கி திரும்பி இருக்குங்கிறத நாம மறந்துட்டோம். நாம முதல்ல திருந்தணும். நாம திருந்தினா நம்ம குடும்பம் திருந்தினா இந்த சமுதாயம் திருந்தினால் எல்லாமே மாறும். இந்த உலகமே வந்து அமைதி பூங்காவா மாறும். கட்டாயம் மாறும். உலக சமாதானம் தானே மகரிஷியோட அடிப்படையான அல்டிமேட்டான ஒரு விஷயமே. உலக சமாதானம் தானே. ஆமா தானே. இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணியே தீரணும். முதல்லயே நம்ம சொன்னோம், ஒரு கதை சொன்னோம் இல்லையா? கற்பக விருட்சத்து அடியில இருந்து நாம என்ன கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நாம நினைக்கிற எண்ணம் எப்படி இருக்கு? ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு ஒரு இளம் வயது ஆணோ பெண்ணோ அவங்களோட அந்த இளம் வயதுல காதல் அப்படிங்கிற உணர்வுல அவரே இல்ல அந்த பொண்ணே வந்து நம்மளுடைய வாழ்க்கை துணையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமா தீவிரமான ஒரு எண்ணத்தை அந்த நேரத்துல வச்சிருக்காங்க. ஆனா அந்த எண்ணம் அவங்களுக்கு வரும் பொழுதே பேரலா எப்படி இருக்குது? அவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், அவங்களோட குடும்ப பாரம்பரியம், பழக்க வழக்கம், இன்றைய சமூக பிரச்சனைகளான ஜாதி, மதம், அப்படி இந்த மாதிரியான பயம் அவங்களுக்கு பேரலா வருது இல்லையா? நம்முடைய வாழ்க்கை துணை இவங்கதான் இருக்கணும்னு நினைக்கும் போது இது நடக்குமா? ஏன்னா இத்தனை பயம் கூடவே இருக்கு. அப்போ அந்த தீவிரமான எண்ணம் செயலுக்கு வருமா அப்படின்னா வரும். அப்ப வராது. கொஞ்சம் அந்த 20 வயசுல இருந்து 40 வயசுல அந்த எண்ணம் நிறைவேறும். அந்த 40 வயசுல 35-40 வயசுல 2 பேருமே வந்து வாழ்க்கை பாதை மாறி இவங்க இங்கிட்டு வேற ஒரு வாழ்க்கையில போயிருப்பாங்க, இங்கிட்டு இன்னொருத்தவங்க இங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த 40 வயதுல அந்த எண்ணம் வந்து அவங்கள ஏதோ ஒரு சூழல்ல சந்திக்க வைக்கும் பொழுது அந்த நபர் முன்னாடி வந்து நின்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு பேப்பர்ல நம்ம பாக்குற பல செய்திகளை பாக்குறோம் இல்லையா? பல குடும்பங்கள்ல அதுதான் பிரச்சனையா இருக்கு. திருமண உறவுக்கு மீறிய பிரச்சனைகள். இந்த சூழலில் விழிப்பு நிலையில இருக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க. அவங்க வந்து அவங்க போயிட்டு இருக்கிற வழியில கரெக்டா போயிடுவாங்க. ஆனா அறிவின் தெளிவு குறைவாக இருக்குமாயின், குறைவுபடுமாயின் அந்த எண்ணமே அவங்களுக்கு ஒரு பெரிய குழியை தோண்டி புதைச்சிடும் இல்லையா? அந்த குழந்தைங்களோட நிலைமை, அந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கு? அப்போ தவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது இருபுறமும் கூர்தீட்டப்பட்ட வாழ். அதை வந்து நம்ம கையில கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். இந்த எண்ணம் நாம தெளிவா வைத்திருப்பது மிக மிக அவசியம். அறிவின் தெளிவிலும் எண்ணத்தை ஆராய்ந்தும் விளைவறிந்த விழிப்பு நிலையிலும் மகர்ஷி பெயரை காப்பாத்துறோமோ இல்லையோ கெடுக்காம நாம நடந்துக்கணும். அதே மாதிரி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற குருவருளும் நமக்கு அந்த குருவினுடைய அத்தனை விஷயங்களையும் நன்மணி ஐயா தான் இன்னைக்கு நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நன்றி உணர்வும் நமக்கு இருக்கணும். இந்த நன்றி உணர்வும் மகர்ஷி பெயரை கெடுக்க கூடாது என்ற எண்ணமும் நமக்கு இருக்குமாயின்
அந்த நன்றி உணர்வோடு நாம் வாழ்ந்து நம்முடைய எண்ண தெளிவோடு இந்த உலகம் மாற ஒரு நல்ல எண்ணங்களை விதைத்து அருட்பேராற்றலை எல்லோருக்கும் உணரச் செய்ய வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக உங்களிடம் உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல என்னையும் நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். இவ்வளவு நேரமும் பேசினதுல தவறுகள் இருந்தால் தயவு செய்து அதை என்னுடைய அறிவின் குறைபாடாக மன்னித்து பொறுத்தருள வேண்டுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை.